அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் குட்ஸ். ஸோ டேட் எழுதி வைக்கலாம், ஆகஸ்ட் 12, 2024. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோடு கூட ரொம்ப முக்கியமாக மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் கொடுத்து டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். ஸோ நேற்றைய தினம் வந்து பிப்ரவரி மந்தோட ஃபுல் டீடைல்ஸ் அப்படிங்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். இன்டர்நேஷ்னலில் என்ன, நேஷனலில் என்ன, தமிழ்நாட்டில் என்ன, ஸ்போர்ட்ஸில் என்ன, இம்பார்ட்டன்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் அந்த டெஸ்ட் வந்து இன்றைக்கி இரவு 9 மணிக்கு இருக்கும் ஃபார் ஆல், எல்லாருக்குமே. ஜூலை மந்தினுடைய பிப்ரவரி மந்தினுடைய ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ். ஆல்ரெடி நம்ம ஜான்வரி மந்த் வச்சாச்சு. ஸோ அடுத்த பிப்ரவரி மந்தோட ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி இரவு 9 மணிக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் வேகமாக எழுதுங்க. வேளாண் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் அப்படிங்கிறதா இங்கே சொல்லியிருக்கிறார். ஸோ ரொம்ப முக்கியமானது அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும், அந்த ஆடட் வேல்யூஸ் மஸ்ட் பி ஹைக்கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடட் வேல்யூ. அப்போ வேளாண் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் அவசியம் என்று விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி நேச்சுரல் அக்ரிகல்ச்சர் நீட் ஃபார் இந்தியா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது அவசியம், இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறதும் அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த 2 ஃபேன் மட்டும் ஆஃப். இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறதும் அவசியம், நேச்சுரல் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது. ஸோ இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதில் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய எக்கானமிங்கிறது வந்து அக்ராரியன் எக்கானமின்னு சொல்கிறோம். நம்முடைய எக்கானமி என்ன எக்கானமி? அக்ராரியன் எக்கானமி அப்படின்னு சொல்லுறது. கீழே இருந்தம்மா, மேலே நீங்கள் டச் பண்ணி வேறு. கீழே தான், கீழே 2 இருக்கு பாருங்க. 3ஆச்சு வச்சு, கீழே இருந்து 3ஆவது. அவ்வளோதான். ஸோ அக்ராரியன் எக்கானமி அப்படிங்கிறத சொல்கிறோம். அக்ராரியன் எக்கானமி அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் பேஸ்டு தான். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யாரு? சிவராஜ் சிங் சௌஹான், முன்னாள் மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர். முன்னாள் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் யாருப்பா? சிவராஜ் சிங் சௌஹான் அப்படிங்கிறவர் தான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத பார்க்குறோம். சார் இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். சுதந்திர இந்தியாவில் வந்துடணும்ப்பா. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் அந்த மாதிரி விவசாயத்துறை அமைச்சர் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நல்லா பேசுங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சுதந்திர இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எந்த 5 ஆண்டு திட்டம் சொல்லுப்பா? அதான் சார், அதான் சுதந்திர இந்தியாவில் தான் இடைக்காலமே வந்துச்சு. 47 தான் இடைக்கால அரசு உருவாச்சு. சரியா? 47 அப்படிங்கிறதா 46 அப்படிங்கிறதுல இடைக்கால அரசு உருவாகி 47 கேபினெட். அந்த கேபினெட்ல முதல்ல இருந்தவர் யாரு? ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பொது தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு குடியரசுத் தலைவர் ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், அது ஃபர்ஸ்ட் கேபினெட்ல அவருக்கு அவர் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. இடைக்காலத்தில் தான் அவர் இருந்தார். சரியா? சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் இருந்தார். ஏன்னா இந்தியாவினுடைய வேளாண் துறை அமைச்சர் இப்ப யாரு? அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யாரு? சிவராஜ் சிங் சௌஹான். தமிழ்நாட்டுக்கு யாரு? எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். சரி, யாரு சொல்லுவோம்? தெரிஞ்சா கை மட்டும் உயர்த்தணும். FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். நான் உங்கள்கிட்ட என்ன ஒரு கேள்வி வச்சேன்? தெரிஞ்சா கை உயர்த்தணும் தானே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வச்சேன். அப்போ நம்ம என்ன சொல்றாங்கிறத உள்வாங்கல. நம்ம ஆட்டோமேட்டிக்காக கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம். FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஸோ வேர் இட் இஸ் லொகேட்டட். இதோட ஹெட் எங்க இருக்கு? ரோம். எங்க இருக்கு? ரோம், இட்டாலியில இருக்கு. ஸோ இட்டாலி அப்படிங்கிறதுல ரோம்ல இருக்கு. FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். அப்போ எந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். அந்த மாடல் வந்துருப்பா. அந்த மாடலை உருவாக்குனது யாரு? ஹெரால்ட் டோமர். நல்லா பேசுங்க. ஹெரால்ட் டோமர். அப்போ முதல் 5 ஆண்டு திட்டம் வெற்றியா தோல்வியா? வெற்றிங்க. முதல் 5 ஆண்டு திட்டம் வெற்றியா தோல்வியா? வெற்றி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிரைமரி செக்டார் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரில் வருது. அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருது. அதில் முக்கியமாக மைன்ஸ் வருது, ஃபிஷரிஸ் வருது, கால்நடை வளர்ப்பு வருது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹெரால்ட் டோமர் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் வேளாண் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான செய்தியாக இருக்குது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில். 2வது முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கூடுதல் விஷயங்களை அப்டேட் பண்ணிக்குவோம். அரசு ஊழியர்களுடைய ஓய்வு வயது இருக்கு இல்லையா, இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது 62 அப்படிங்கிறது நாங்கள் சொல்லவே இல்லைங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வு வயது அதிகரிப்பு இல்லை, அரசு ஊழியர்களுடைய வயது 62 ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து இல்லைங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, எந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில்
ஸோ அந்த ஓய்வு வயது அப்படிங்கிறது வந்து 62 இருக்கு. ஹைகோர்ட் என்னங்க, ஹைகோர்ட் வந்து 62 இருக்கு. இப்போ 65 எங்க இருக்கு? சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அப்படிங்கிறது வந்து 65 இருக்கு. இப்போ ஹைகோர்ட்டுக்கு 62 இருக்கு. என்ஹெச்ஆர்சிக்கு 70 இருக்கு. என்ஹெச்ஆர்சிக்கு 70 இருக்கு. தலைமுறைங்க சொல்லிட்டு பாப்பா. பிரசிடென்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65. அப்படியா? ரிட்டையர்மெண்ட் ஏஜே கிடையாது. சரிங்களா? அரசியல்வாதிகளுக்கு மட்டும் என்ன கிடையாது? ரிட்டையர்மெண்ட் ஏஜே கிடையாது. ஸோ அரசியல்வாதிகளுக்கு அரசியலுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனால் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு 25, ராஜ்யசபாவுக்கு 30, பிரசிடென்ட்டுக்கு 35, கவர்னருக்கு 35, வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் 35. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் எழுதி வச்சுங்க. ரூபாய் 800 கோடி 0.75, அதாவது 800.75, 800 கோடி 75 லட்சம் அந்த மதிப்பில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா புதிய மாநகராட்சிகள் அப்படிங்கிறது தொடக்க விழா. ஸோ சமீபத்தில் மாநகராட்சிகள் அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ ஆல்ரெடி இட் வாஸ் 21, நவ் இட் இஸ் 25. இப்போ எத்தனை மாநகராட்சிகள் இருக்குமா? 25. அக்ஷயா சொல்லுப்பா, எத்தனை மாநகராட்சி இருக்கு? நல்ல சத்தமா. சரி, முத இந்தியாவில் உருவான மாநகராட்சி எது? சொன்னாதான் வரும். சரியா? சென்னை. சென்னை தப்பு, மெட்ராஸ். எது தப்பு? மெட்ராஸ் தப்பா? சென்னை தப்பு. எது எது சரி? மெட்ராஸ். 1687, 1687, 1687. இந்தியாவிலேயே தோன்றிய முதல் மாநகராட்சி அப்படிங்கிறது வந்து மெட்ராஸ். 1687 கேட்பாங்க. மாநகராட்சி அப்படின்னு சொன்னாவே ரிப்பன், லார்ட் ரிப்பன். மாநகராட்சினாவே அவர் தான் 1882, அதான் மக்னா கார்ட்டா. 1882 லார்ட் ரிப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை ஞாபகம் வச்சுக்கணும். மாநகராட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கார்பரேஷன் யாரு? மேயர் தான். நல்லா பேசுங்க. மேயர் அப்படிங்கிறது சொல்லலாம். யாரு சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பந்தலஹரணி. ஆன் பண்ணிக்கமா? பந்தலஹரணி ஆன் பண்ண மாட்டீங்க. யூ ஆர் நாட் இன் கிளாஸ். கிளாஸ் அட்டன் பண்ணல. சரி, எந்தெந்த ஊரு? நம்ம ஒரு 4 ஊரு சொல்றோம். புதுசா ஒரு 4 ஊரு சொல்றோம் மாநகராட்சியில. தெரிஞ்ச ஊரை சொல்லுங்க. முதல்ல உங்க ஊரு. காரைக்குடி. ஆமா சார். அப்புறம் நாமக்கல். ஓகே. நாமக்கல். பக்கத்துல இருக்க ஊரு புதுக்கோட்டை. இருக்கா இல்லையா மாநகராட்சியில? நாமக்கல், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, காரைக்குடி. ஸோ ஞாபகம் வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிறதுல காரைக்குடி, புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் நாமக்கல், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு 800.75 கோடி அப்படிங்கிறது உருவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெருநகர வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எப்பவுமே மாநகராட்சி ஆச்சுன்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டு அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சென்னைக்கு உண்டானதுல இப்போ மாநகராட்சியினுடைய தந்தை யாரு? மேயர். தமிழ் இந்தியாவிலே தோன்றிய முதல் மாநகராட்சி எது? நல்லா பேசுங்க. மெட்ராஸ் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு? 1687 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மாநகராட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ எத்தனை மாநகராட்சி இருக்கு? 25 மாநகராட்சி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எதோட சம்பந்தப்பட்டது? பஞ்சாயத்து ராஜ். அசோக் மேத்தாவும் பஞ்சாயத்து ராஜ். ஜிவிகே கமிட்டி, ஜிவிகே ராவ் கமிட்டி தான் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது. எல்எம் சிங்வி கமிட்டி பஞ்சாயத்து ராஜ். டங்கன் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ். அதே மாதிரி காட்கில் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கின கமிட்டி ஜிவிகே ராவ். பேசுங்க. ஜிவிகே ராவ் அப்படிங்கிறது. சரி, எங்க நகர்ப்புற அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அர்பன் ரூரல். ரூரல்னா பஞ்சாயத்து ராஜ், அர்பன் அப்படின்னு சொன்னாவே அந்த மாதிரி இருக்கிறது முனிசிபாலிட்டி அப்படின்னு மாதிரி சொல்றோம். தம்பி சொல்லுங்க பேரு. திலகராஜ் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாநகர இது சொல்றாங்கல்ல, 73வது சட்ட திருத்தம் எதை பத்தி சொல்லுது? 74வது சட்ட திருத்தம் எதை பத்தி சொல்லுது? 73rd அமெண்ட்மெண்ட், 74th அமெண்ட்மெண்ட். கொஞ்சம் குயிக். 73rd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிராம பாலிகா ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்து ராஜ். 74வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது தான் முனிசிபாலிட்டின்ற நகர்பாலிகா சட்டம். 74ங்கிறது நகர்பாலிகா சட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 73, 74 ரெண்டுமே 1992 தான். ரெண்டுமே எப்பதான்? 1992 தான். தீபிகா சொல்லுமா? சிவகங்கா
வாப்பா தீபிகா சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 73வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது எந்த அட்டவணையில சொல்லியிருக்காங்க? எக்ஸாக்ட்லி கரெக்ட். 11வது அட்டவணையில சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 74வது சட்ட திருத்தம் 12வது அட்டவணையில சொல்லியிருக்கிறாங்க. 12வது அட்டவணையில சொல்லியிருக்காங்க. சந்தியா எழுதப்பட்ட போது எத்தனை ஷெட்யூல் இருந்துச்சு தெரியுமா? 8 இருந்துச்சு. இப்போ வந்து 12 இருக்கு. எத்தனை இருந்துச்சு? 8 இருந்துச்சு. இப்போ எத்தனை இருக்கு? 12 இருக்கு. அட்டெண்டன்ஸ் போட்டீங்களா ஆன்லைன்ல? ஓகே மேம், எழுதி வச்சுங்க. யாரு சார் இதற்கான புரோட்டோகால் மினிஸ்டர்? தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நகர்ப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு மினிஸ்டர் யாருன்னா KN நேரு. இந்த KN நேரு அப்படிங்கிறவர் தான் இதற்கான மினிஸ்டர். எதுக்கு சார் அப்படின்னு கேட்டா நகராட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது. நகராட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்பரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இதற்கான மினிஸ்டர் யாருன்னு கேட்டா KN நேரு அவர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பெருநகர வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல இதெல்லாம் நீங்க மெயின்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மெயின்ஸுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான டாபிக் இது கூட. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்படி சார் உள்ளார்ந்த வளர்ச்சி இருக்கணும், இன்க்ளூசிவ் க்ரோத். அப்போ உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு ரொம்ப அடிப்படையா இருக்கிறது எது சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் உள்கட்டமைப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம மேக்சிமம் நம்ம வந்து எய்ம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துடலாம்ப்பா. ஸோ வந்துடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. எல்லையில் காவல் தெய்வங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. எல்லையில காவல் தெய்வங்கள். நீங்க யாரை நினைக்கிறீங்க? எல்லையில் காவல் தெய்வம்னா யாரு? கருப்பசாமி, ஆறுமுகசாமியா? யாரு? ஆர்மின்னு சொல்லப்படாது, டிஃபென்ஸ். யாருங்க? டிஃபென்ஸ். எல்லையில் காவல் தெய்வங்கள். இங்க பாருங்க, அவர் அழகா ஒரு கோட் பண்ணியிருக்கிறாரு. போர் மாத்திரமல்ல, மழை வெள்ளம் பேரிடர்கள் எது ஏற்பட்டாலும், அது ரெயின்ஃபாலா இருக்கட்டும், ஹெவி ரெயின்ஃபால், அது மாதிரி லேண்ட்ஸ்லைடா இருக்கட்டும், எர்த்குவைக்கா இருக்கட்டும், ஃப்ளட்டா இருக்கட்டும், இது எல்லாமே அங்கே ஆபத் பாந்தவர்களாக வருபவர்கள் அப்படிங்கிறது பாதுகாப்பு வீரர்களே. எல்லை பாதுகாப்பு படையினர் தரை மீது நின்று போரிடுகிறார்கள் என்றால், கடற்படையினர் தண்ணீரில் தத்தளித்தும், விமானப்படையினர் ஆகாயத்தில் பறந்தும் எதிரிகளிடமிருந்து நம்மை காக்கிறார்கள். சூப்பரா சொல்லியிருப்பாங்க. டிசம்பர் 7 எழுதுங்க, இந்த டேட் எழுதுங்களேன். இதுல கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு அழகான ஒரு கூற்று சொல்லியிருப்பார். டிசம்பர் 7ங்கிறது பிளாக் டே, கொடி நாள். டிசம்பர் 7ங்கிறது கொடி நாள். அதுல அழகா ஒரு இது சொல்லியிருப்பார். கடும் பனியும் கொடிய குளிரும் தாக்கும் பகுதிகள், கோடை வெப்பம் கொள்ளும் இடங்கள், குண்டு மழை பெய்யும் களங்கள், இவையெல்லாம் நம் வீர மறவர்கள் உலா வந்த புண்ணிய பூமிகள் சொல்லியிருப்பார். புண்ணிய பூமினா ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலா போய் சுத்திட்டு தர்றாங்க. ஆனா உண்மையாவே புண்ணிய பூமினா எதுனா கடும் பனி, கொடிய குளிர், சரியா, குண்டு மழை பெய்யும் களம். ஸோ இதெல்லாம் இந்த அடிப்படையில் நீங்க ஞாபகம் வச்சணும். முப்படைகளுடைய தளபதிகள், முப்படை மாத்திரம் இல்லை, வெறும் ராணுவம், வெறும் அந்த மகற்படை, கப்பற்படை, இது விமானப்படை மாத்திரம் கிடையாது. அசாம் ரைஃபிள் அப்படின்னு ஒன்று தனியா இருக்கு, இந்தோ திபெத்தியன் ஃபோர்ஸ்னு தனியா இருக்கு, CISFன்னு சொல்லிட்டு தனியா இருக்கு. எவ்வளோ இருக்கு, எவ்வளோ அந்த மாதிரி பாதுகாப்பு படையினர் நம்ம வந்து எல்லையில நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ போர் மாத்திரம் இல்லை, வெறுமனே போருக்காக மாத்திரம் இல்லை, வெள்ளம் ஏற்பட்டாலும் சரி, மழை ஏற்பட்டாலும் சரி, இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டாலும் சரி, நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் சரி, எல்லாத்தையும் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது. அப்ப டிசம்பர் என்ன? 7. டிசம்பர் 1 எய்ட்ஸ். டிசம்பர் 5 சாயில், இன்டர்நேஷனல் சாயில் டே, டிசம்பர் 5. டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ். டிசம்பர் 10 என்னது? ஏன்னா 1948ல ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது வெளியிட்டாங்க. UNDP-னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. அவங்க தான் HDI அப்படிங்கிறத கால்குலேட் பண்றாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் முத கால்குலேட் பண்ணவர் யாரு? ரைகான், மெஹபூப் உல் ஹக். எக்ஸாக்ட்லி கரெக்ட். மெஹபூப் உல் ஹக் எந்த வருஷம்? 90. எக்ஸாக்ட்லி 1990. எந்த ஊருக்காரு? பாகிஸ்தானி, சரியா, பாகிஸ்தானி. ஸோ இப்போ நம்ம ஊர்ல அமர்த்தியா சென், பேசுங்க. அமர்த்தியா சென் அப்படிங்கிறவர் எந்த வருஷம் நோபல் பிரைஸ் வாங்கினாரு? 98, சரியா, 1998 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, காற்று மாசுபாடும் சர்க்கரை நோயுமா. 2 முக்கியமான விஷயத்தை கோட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்க? காற்று மாசுபாடு, ஏர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அண்ட் ஆல்சோ, சரியா, சுகர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரியா, டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது. உலகின் சர்க்கரை நோய் தலைநகரமாக இந்தியா உள்ளதா? இந்தியாவில் தான் உலகிலேயே லார்ஜஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள், சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தாயகமாக எது இருக்கா? இந்தியா.
உலகின் சர்க்கரை நோய் தாயகம், த மதர் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இந்தியா தான் இருக்கு. WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் சுமார் 7.7 கோடி 7.7 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். சுமார் 2 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுவதற்கு முந்தைய நிலையில் உள்ளனராம். அதாவது பார்டர்ல இருக்கப்பா கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்றதுல 2 கோடி பேர் இருக்காங்க. ஆல்ரெடி 7.7 அப்படிங்கிறது இருக்காங்க. சரியா? பார்டர்ல இருக்கிறவங்க ஒரு 2.2 கோடி பேர் இருக்கிறாங்களாம். 2045 இது வந்து சுமார் 13 கோடி எட்டும் என்று கணிக்கப்படுகிறது. 2045 2045 இது வந்து 13 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேர் இட் இஸ் லொகேட்டட்? ஜெனீவா. நல்லா பேசுங்க. சரி, ஜெனீவா எங்க இருக்கு? சுவிட்சர்லாந்து. இந்தியாவின் சுவிட்சர்லாந்து யாரு? காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். காஷ்மீர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சு, இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சார் ரொம்ப முக்கியமானது காற்று மாசுபாடும் சர்க்கரை நோய். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை டு நோ அப்படின்னு எழுதி வச்சுங்க பக்கத்துல. நீங்களே தெரிஞ்சுங்க, நாளைக்கு கூட சொல்லுங்க, நான் கேட்பேன். நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆக்ட் இருக்குங்க, எழுதுங்க. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், வருஷத்தை நீங்க தான் சொல்லணும். அதே மாதிரி ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சரியா, லேண்ட் பொல்யூஷன், இதுக்கான ஆக்ட் எல்லாம் இருக்கு, இதுக்கான ஆக்ட்ஸ் இருக்கு. எந்தெந்த வருஷம் லேண்டு, எந்தெந்த வருஷம் ஏரு, எந்தெந்த வருஷம் அந்த மாதிரி நாய்ஸ், இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, பிசிபி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்தெந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து எழுதி வச்சுங்க என்ன சார் அப்படின்னு சொல்லக்கூடியது. செபியோட தலைவர் இப்ப சர்ச்சையில சிக்கி இருக்கிறார். SEBI செபி அப்படிங்கிறவரு கிண்டன்பர்க் அதை பத்தியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மாதவி புரி பூஜ் who is at present director of SEBI, Stock Exchange Board of India. அப்ப ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தற்போதைய இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப முக்கியமானது மாதவி புரி பூஜ். என்ன சொல்லியிருக்கிறாங்க சார்? அதானி அப்படிங்கிற நிறுவனங்களுடைய பங்குகள்ல இவங்களும் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதானி முறைகேடு நிறுவனங்களில் செபி தலைவருக்கு பங்கு யாரு சார் சொல்லியிருக்கா? கிண்டன்பர்க். இந்த கிண்டன்பர்க் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேகசின். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிண்டன்பர்க் அப்படிங்கிறது வெளியிட்டு இருக்கு. அப்ப முறையான அந்த வகை விசாரணை தேவை. சரிந்த அதானி, இதனால் அதானி குழுமம் நிறுவனங்களின் பங்குகள் வீழ்ச்சிக்கு காரணமாக உலக பணக்காரர்கள் பட்டியலில் 3ஆம் இடத்தில் இருந்த அக்குழும தலைவர் எழுதி வச்சு அவருடைய பேரு. அதானி குழுமத்தினுடைய தலைவர் கௌதம் அதானி. கௌதம் அதானி அப்படிங்கிறது ஒரே மாதத்தில் 30வது இடத்திற்கு சரிந்தார். 3வது இடத்திலிருந்து 30வது இடத்துக்கு சரிந்தார். சோ இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் ஒழுங்குமுறை குறைபாடுகளை கண்டறிய வல்லுநர் குழுவை அமைக்குமாறு செபிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. சோ இதுல மாதவி புரி பூஜ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். செபி ஆக்ட் எந்த வருஷம்? ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. 19 நல்லா பேசணும்பா. 1991 செபி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1991 நியூ எக்கனாமி 90 99 91 செபி ஆக்ட் அப்படிங்கிறது 1999. அதே மாதிரி IRDA அதுவும் 1999 செயல்பட ஆரம்பிச்சது 2000. IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஆல் பேங்க்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை RBI, ஆல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை IRDA, ஆல் ஷேர் மார்க்கெட்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை செபி. இதெல்லாம் நோடல் ஏஜென்சிஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப செபி தலைவர் மீது குற்றச்சாட்டு. செபியோட தலைவர் பேருமா? மாதவி புரி பூஜ். மாதவி புரி பூஜ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப யாருங்க நம்ம தமிழகத்தினுடைய வேளாண் துறை அமைச்சர்? MRK பன்னீர்செல்வம். இந்தியாவினுடைய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான். அப்ப நம்ம இந்தியாவினுடைய முதல் வேளாண் துறை அமைச்சர் ராஜேந்திர பிரசாத். நல்லா பேசுங்க. ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ அடுத்து முக்கியமானது பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், பேக்வர்ட் கிளாஸ், BC அப்படிங்கிற மாணவர்களுக்கு, அதுவும் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4.50 கோடி 4.5 4.50 crores ஸ்காலர்ஷிப் தமிழக அரசு வழங்குது. 4.50 கோடி குரோர் வந்து தமிழக அரசு வழங்குகிறது. உயர்கல்வியில் பயிலும் 715 பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர்
மாணவர்களுக்கு 715 பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்படுத்த மாணவர்களுக்கு கடந்த கல்வியாண்டில் 4.50 கோடி வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஐஐடியில், ஐஏஎம்ல, IIIITல, NITல மத்திய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவும் முக்கியமானது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இதுவும் முக்கியமானது. அடுத்து எழுதி வச்சுங்க பங்களாதேஷ். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் பங்களாதேஷ். பங்களாதேஷ் அப்படிங்கிறனுடைய ஃபாதர் யார்? ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவங்களுடைய பொண்ணு தான் யாரு? ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா எந்த கட்சி? அவாமி லீக் கட்சி. அவாமி லீக் கட்சியில அவங்க எத்தனை முறை அங்க பிரதமரா இருந்திருக்காங்க? 5 முறை பிரதமரா இருந்திருக்கிறாங்க. இப்ப யாரு பொறுப்பேற்று இருக்கிறார்? சரியா, முகமது யூனுஸ் கான் அப்படிங்கிறவரு. ஸோ அவர் நோபல் பிரைஸ் வாங்கினது எந்த வருஷம்? 2006. அவர் கிராமீண் வங்கி தோற்றுவிச்சது எந்த வருஷம்? 1984 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ மாணவர்களுடைய போராட்டம் தான், இடஒதுக்கீடு குறித்து போராட்டம் தான் அதிகமான போராட்டம். அவங்க எப்ப சுதந்திரம் வாங்கினாங்க? 1971. நல்லா பேசுங்க. 1971 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் முக்கியமானது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல துங்கபத்ரா அணை எழுதுங்க. துங்கபத்ரா டேம் கர்நாடகாவில் தான் இருக்கு. கர்நாடகத்துல கொப்பளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துங்கபத்ரா ஆற்றின் குறுக்கே கொப்பளம் அப்படிங்கிற மாவட்டம், கொப்பல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில், கொப்பல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ அந்த துங்கபத்ரா அப்படிங்கிற ரிவர்ல இருக்கக்கூடிய டேம் வந்து உடஞ்சிருக்கு. வெள்ள எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ளட். 70 ஆண்டுகள் பழமையான இந்த அணை மூலம் கர்நாடகா, ஆந்திரம், தெலுங்கானா எழுதி வச்சு. இந்த துங்கபத்ரா அப்படிங்கிற ஆற்றின் மூலமாக பயன்பெறும் மாநிலங்கள் பெனிஃபிஷியரி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது கர்நாடகா இருக்கு, அப்படிங்கிறது இருக்கு, தெலுங்கானா அப்படிங்கிறது இருக்கு. கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 3 மாநிலங்கள் அப்படிங்கிறது இதனால பயனடைகிறது. எந்த மாவட்டத்துலங்க? மாவட்டம். சோ கொப்பல் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட். கொப்பல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட். எந்த ஆறுங்க? துங்கபத்ரா. நல்லா பேசுங்க. துங்கபத்ரா அணை முழு கொள்ளளவை எட்டி இருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு அது கட்டி? 70 ஆண்டுகள் பழமையான அந்த அணை மூலம் கர்நாடகா, ஆந்திரம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் 12 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெற்று வருகிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. அடுத்த வச்சு நேபாளோடைய பிரதமர், இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள். அதே மாதிரி இந்தியாவினுடைய செக்ரட்டரி, அதாவது எந்த செக்ரட்டரி? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, வெளியுறவுத்துறை செயலாளர். அவங்க 2 பேரும் ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அந்தமாக இருக்கக்கூடிய அமைச்சர் கிடையாது, அதற்கான செக்ரட்டரி. அமைச்சர் யாரு? ஜெய்சங்கர். சோ செக்ரட்டரி அவரோட பேர் எழுதி வச்சுங்க. விக்ரம் மிஸ்ரி. எஸ், விக்ரம் மிஸ்ரி. அப்ப விக்ரம் மிஸ்ரி சரியா டிஸ்கஸ்டு வித் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள். நேபாளோட பிரைம் மினிஸ்டர் யாரு? சர்மா ஒலி. கேபி சர்மா ஒலி. ஸோ அவரை ஞாபகம் வச்சுக்கலாம். நேபாளத்துல தான் என்ன சிகரம் இருக்கு? எவரெஸ்டோட உயரம் எவ்வளவு? 88.48.86 மீட்டர். 88.48.86 மீட்டர். அங்கே அவங்களுக்கு என்ன பேரு? ஷாகர் மாதா. நல்லா பேசுங்க. ஷாகர் மாதா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, எவரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இமயமலைங்கிறது ஒரு நாட்டுக்கு சொந்தம் கிடையாது. சரியா, இமயமலையில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம். இந்தியாவிலேயே உலகிலேயே மிக உயரமான சிகரம் யாருதான்? எவரெஸ்ட். நல்லா பேசுங்க. அப்ப இந்தியாவில் மிக உயரமான சிகரம் எது? K2. காரகோரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய K2 காட்வின் ஆஸ்டின் அப்படிங்கிறது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய உயரமானது எது? ஆனைமுடி. தென்னிந்தியாவில் இருக்கிறது எது? ஆனைமுடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் எது? தொட்டபெட்டா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. பயங்கரவாதத்தின் பிறப்பிடம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் சொல்லியிருக்கிறார். எழுதி வச்சுக்கோங்க. ஜம்மு காஷ்மீரனுடைய லெப்டினன்ட் கவர்னர். ஜம்மு காஷ்மீரோட, ஏன்னா கண்டிப்பா அது யூனியன் டெரிட்டரினாவே லெப்டினன்ட் கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர் மனோஜ் சின்ஹா. ஜம்மு காஷ்மீரனுடைய லெப்டினன்ட் கவர்னர் யாரு சார் அப்படின்னு கேட்டா மனோஜ் சின்ஹா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மனோஜ் சின்ஹா அப்படிங்கறது ஞாபகம் வச்சேன். ஸோ முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு? நட்வர் சிங் அப்படிங்கிறவர் மறைவு. இந்த நட்வர் சிங் அப்படிங்கிறவர் தான் ஒன் லைஃப் இஸ் நாட் எனஃப் ஃபார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு லைஃப் வந்து வாழ்க்கை ஏதோ அவருடைய பயோகிராஃபி, ஃபேமஸ் பயோகிராஃபி. மேம் தேடி அடிச்சிருங்க. நட்வர் சிங்கோட ஒரு ஃபேமஸ் புக் இருக்கு. நட்வர் சிங்
ஒன் லைஃப் இஸ் நாட் எனஃப் ஃபார் ஒன் ஒய்ஃபா ஒன் லைஃபா ஏதோ சம்திங் அவர் சர்ச்சைக்கு உண்டானார். ஒன் ஒய்ஃபா ஒன் லைஃபா என்னமோ அது சர்ச்சைக்கு உண்டான ஒரு புத்தகமாக இருந்துச்சு. நட்வர் சிங். நட்வர் சிங் அப்படிங்கிறது முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர். சரியா, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை முன்னாள் அமைச்சர் நட்வர் சிங் 93 வயசுல உடல்நலமின்றி இறந்திருக்கிறாரு. ஒரு ராஜஸ்தான்ல 1931 பிறந்திருக்கிறாரு. பாகிஸ்தான், சீனா உள்பட ராஜ்ய உறவில் முக்கியத்துவம் அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் கடந்த 2004-5ஆம் ஆண்டு காலகட்டத்தில் எழுதி வச்சார். 2004-5 அந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காரு. ஹி இஸ் ஃப்ரம் காங்கிரஸ். காங்கிரஸ்ல தான் இருந்திருக்கிறாரு. ஸோ நட்வர் சிங் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. மணிப்பூர் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். பஞ்சாப்ல வெள்ளம் சொல்லியிருக்கிறாங்க. பஞ்சாபோட முதலமைச்சர் யாருங்க? நல்லா பேசுங்க. பகவத் மான் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? ஆம் ஆத்மி பார்ட்டி. நல்லா பேசுங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டி தற்போது எத்தனை மாநிலங்களில் ஆளுகிறது? 2 மாநிலங்கள்ல, டெல்லி அண்ட் பஞ்சாப். அது தேசிய கட்சியா மாநில கட்சியா? தேசிய கட்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரியா, இறுதி நாள் எழுதி வச்சுங்க. நிறைவு விழா முடிஞ்சு. எது சார்? ஒலிம்பிக் 33 2024 33வது ஒலிம்பிக் போட்டி. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒலிம்பிக்கை பற்றி நம்ம டீட்டெயில்டு விஷயம் பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் முடிவுக்கு வந்திருக்கு 17 நாட்கள் நடந்த ஒலிம்பிக் போட்டி. சரியா, முடிவுக்கு வந்திருக்கு. எத்தனை நாடுகள் பங்கேற்றாங்க? 206 நாடுகள் பங்கேற்றாங்க. எத்தனை நாடுகள்மா? 206 நாடுகள் அப்படிங்கிறது பங்கேற்றாங்க. ஸோ எத்தனை விளையாட்டுகள்? 32 விளையாட்டுகள். எத்தனை பிரிவுகள்? 129 பிரிவுகள். இந்தியா சார்பில் எத்தனை பிரிவுகள் கலந்துக்கிட்டாங்க? 16 தான். ஒன்லி 16 ஈவெண்ட்ல மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க. இந்தியாவில இருந்து எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க? 117 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஃபினான்ஸ் பில் எதை சொல்லுது? 117 சொல்லுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தமிழகத்துல இருந்து எத்தனை பேர்? 13 பேர். தமிழகத்துல இருந்து எத்தனை பேர்? 13 பேர். யாராவது ஒரு ஒலிம்பிக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமானது, இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு சார் அப்படின்னு கேட்டா 71வது இடம். 71. ஒரே ஒரு வெள்ளி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வெள்ளி 5 வெண்கலம். ஒரு வெள்ளி 5 வெண்கலம் அப்படிங்கிற அடிப்படையில் 6 பதக்கங்களை பெற்று இந்தியா வந்து 71வது இடத்துல இருக்கு. நம்பர் 1 பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு. குறிப்பிடத்தக்கது. நம்பர் 1 பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு. சரியா, ஒலிம்பிக்ல 71வது இடத்துல இருக்குது. ஒரு கிரிக்கெட்ல ஜெயிச்சுட்டு இந்தியா வலிமை பெற்றதுன்றான். ஆஸ்திரேலியா ஜெயிச்ச அன்னைக்கு போடுறான் இந்தியா வலிமை பெற்றது. என்ன வலிமை? ஸ்போர்ட்ஸ்ல சொல்லு. கிரிக்கெட்ல ஸ்போர்ட்ஸ்ல வலிமை பெற்றது. அது கிரிக்கெட்ல வேணா சொல்லிட்டோம். ஒட்டுமொத்தமா இந்தியா வலிமை பெற்றது அப்படி 71வது இடம். எவ்வளவு பெரிய அவமானம் தேசத்திற்கு. சரியா, அப்ப இங்க விளையாட்டே இல்லையா? இங்க விளையாட்டு அப்படிங்கிறது விளையாடுறதுக்கு நபர்கள் இல்லையா? அரசியல். இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல். சரிங்களா, ஏன் வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் அப்படிங்கிற எடை பிரிவுல அந்த அம்மா அழுதுட்டு வெளியில வருது. அந்த அம்மாவோட போராட்டத்தை போய் பாருங்க. தரதரன்னு தரைய பிடிச்சி இழுத்துட்டு போய் முடிய பிடிச்சிட்டு இழுத்து அடிச்சாங்க. பிரிஜ் பூஷன் அப்படிங்கிறது முன்னாள் அப்படிங்கிறது இது அரசியல், முழுக்க அரசியல். எல்லா ஒரு போட்டி போய் பாருங்க, கிராமப்புறத்துல போய் பாருங்க. ஏன்னா கஞ்சிக்கே வழியில்லாம இருக்கக்கூடியவன், கஷ்டப்படுறவன், அவன் எவ்வளவு வந்து ஸ்போர்ட்டிவா இருக்கிறான் பாருங்க. அவனுடைய ஸ்கில் பாருங்க. அவன்லாம் வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது. இங்க வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. வாய்ப்பே கிடைக்கிறது கிடையாது. ஸோ இங்க முழுக்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இந்த அரசியல் வந்து முழு தலையீடு இருக்கும். விளையாட்டு அப்படிங்கறதுல வந்து அரசியல் முழு தலையீடு இருக்கும். இதுல மதம் அப்படிங்கிறது முக்கிய காரணியாக பேசப்படும். சரியா, மதம்ன்றது முக்கியமா. இந்தியா தோத்துச்சுன்னா முகமது சமியால தான் தோத்துச்சு, இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லிடுவான். ஜெயிச்சுன்னா கொண்டாடவே மாட்டான். அதே மாதிரி ஒரு லேடியா ஒரு ஜென்னோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா, விச் கேட்டகரி ஷீ பிலாங்ஸ் டு? கம்யூனல் கேட்டகரி. நாட் ஓன்லி கேட்டகரி மீன்ஸ் எந்த விளையாட்டுல இல்ல. ஹாக்கி பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அம்மா விளையாட்டு வந்திருக்குது. அந்த அம்மாவோட வீட்டுல முன்னாடி அது தோத்தத அந்த அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறான். அப்ப அவன் தானே வந்து அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணி இருக்கணும்ல. இந்தியர்களுக்கு எதிராக அவன் போராடி இருக்கிறான். இந்தியா தோத்து போச்சுன்னு அவன் கொண்டாடுறான். யாரு தெரியுமா? அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்றவங்க. அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கு. அப்ப ஷெட்யூல், நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் தெரியுதா மேம்? ராணி இல்ல, அவங்க இல்ல. நான் சொல்றது வந்து இதுல ஹாக்கியோட கேப்டன் அவங்க. மகளிர் அப்படிங்கிறது
அவங்க தானம்மா? ஓகே. ஸோ அந்த உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று வந்து தோத்து போனதுனால கொண்டாடுறான், இந்தியர்கள் கொண்டாடுறான். ஏன்னு கேட்டால் ஷெட்யூல் காஸ்டில் இருக்கிறவங்க அடிச்சுட்டு போயிடக்கூடாது, ஜெயிச்சு பண்ணுறவிட ஒலிம்பிக்கில் தகுதி பெற விடல. நிறைய அரசியல் இருக்கும் இங்கே, உண்மையாகவே பாசிட்டிவாக நல்லா அந்த மாதிரி. ஆனால் பாருங்க, அமெரிக்கா பாருங்க, அமெரிக்காவில் வெறும் 40 கோடி தான் இருக்கான். அமெரிக்காவோட மக்கள் தொகையை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க, அவன் 3ஆவது இடத்துல. அவனுடைய டோட்டல் பதக்கங்கள் பாருங்க 126. 1 to 6 எழுதுங்க, அமெரிக்காவுடைய டோட்டல். இதுதாங்க தகுதி, இதாங்க திறமை. வெறுமனே இந்த கிரிக்கெட்டை வச்சுக்கிட்டு, வெறுமனே இந்த மாதிரி ஏதோ ஒரு சில விளையாட்டை வச்சுக்கிட்டு பண்ணிடக்கூடாது, சரியா? இங்க கிரிக்கெட் கொண்டாடப்படுற அளவுக்கு மற்ற கேம்ஸ் இங்க இல்லை, அத்லெட்ஸ் கொண்டாடப்படலை. தகுதியே பெற வைக்கல பாருங்க. 32 ஈவெண்ட் இருக்குன்னா வெறும் 16 ஈவெண்ட்ல மட்டும் தான் நம்மளால தகுதியை பெற முடியுது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு பாருங்க, தேசம் வந்து எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு. ஸோ இதெல்லாம் யூ ஷுட், நான் இதையே பேசுறேன் அப்படின்னு சொன்னா, யூ ஷுட் நோ, யூ ஷுட் ஸ்பீக் பாலிடிக்ஸ். நீங்களும் பாலிடிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், அரசியல் தெரிஞ்சு வச்சுக்கணும். அரசியல் தெரியலைன்னு சொன்னா இங்க ஏமாற்றப்படுவீர்கள், சரியா? நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு, அரசியல் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா புரிஞ்சுக்கணும், யூ ஆர் ஜென்யூன். ஸோ நீங்க வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கணும், சாதிக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கணும், மொழிக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கணும், இனம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கணும். ஸோ இங்க எல்லாருமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் சொன்னதான், எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் இந்நாட்டு மக்கள். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இங்க ஆணவ படுகொலை நடக்காது, இங்க நாடக காதல் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்காது, இந்த ஊருக்கு ஒரு சுடுகாடு, சேரிக்கு ஒரு சுடுகாடு இருக்காது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்காது, உன் வீட்டில் தண்ணி குடிச்சா என் சாமிக்கு ஒத்துக்காதுன்ற அந்த குறுகிய மனப்பான்மை இருக்காது. முகமது சமி அப்படிங்கிறவரை ஒரு இஸ்லாமியரா பார்க்க மாட்டோம், சரியா? அவர் இந்திய தேசத்தினுடைய ஒரு நல்ல ஒரு வெற்றியாளராக பார்ப்போம். நான் பேசுறது புரியுதா? அந்த மைண்ட் செட்ல தான் நீங்க இருக்கணும். அப்பதான் நீங்க மனிதர்கள், அப்பதான் நம்ம மனுஷன். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்தியா வந்து அட்லீஸ்ட் ஒரு 10வது இடத்துக்காக வரும், அட்லீஸ்ட் ஒரு 10வது இடத்துக்கு, 71வது இடம், சரியா? எவ்வளவு பெரிய அவமானம். ஒரு தங்கம் கிடையாது, ஒரு தங்கம் கிடையாது. விட்டுருந்தா அந்த அம்மா தங்கம் அடிச்சிருக்கும். அந்த போகத் இருக்காங்கல்ல, வினேஷ் போகத், நிச்சயமா தங்கம் இருந்திருக்கும், நிச்சயமா தங்கம் இருந்திருக்கும். அந்த தங்கம் என்ற அந்த அம்மாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அவ்வளவு நெகிழ்ச்சியா பாராட்டுறாங்க அவங்க. ஆனா கிடைக்கல பாருங்க. இதுதான் அரசியல், இது முழுக்க அரசியல். ஆனா இதை பேசணும், இதை வந்து எங்க பேசணும் அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் மத்தியில பேசணும், தெருவுல பேசணும். காளமாட்டுக்காக பேசுறான், ஒரு காளமாட்டுக்கு பேசுறான்ல, சரியா? அதுக்கு எவ்வளவு கூடுறான். இதை பேசணும், இதை பேசணும். அரசியல்வாதிகள் அதை கையில் எடுக்கணும். அவன் எடுக்கிறதெல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு திட்டம் வந்தாலும் ஐயா இது நெகட்டிவ் ஆக்குறது, பாசிட்டிவாவே இருந்தா கூட நெகட்டிவா பேசுறது, நல்ல விஷயங்கள் வந்தா யாரையுமே பாராட்டுறது கிடையாது. அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியில இப்ப போராடுறான்ல, இப்ப பங்களாதேசத்துல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? மடைமாற்றம் செய்யப்படுறாங்க. அவன் உண்மையாவே போராடல. எதிர்கட்சிகள் ஒரு 100 பேர் செத்தானா நீ ஆட்சியை கலைச்சிடு. ஒரு இளைஞர்களை 100 பேரை காவு வாங்கிட்டு அந்த அம்மா அழகா பேட்டி கொடுத்துருக்காங்க. மாணவர்களுடைய சாவை வச்சு அவங்க அரசியல் ஆதாயம் தேட விரும்புறாங்க. அதனால நான் ரிசைன் பண்ணிட்டேன், போதுண்டா சாமின்றாங்க. போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி நிறைய வழக்கு இருக்குங்க இந்தியாவில், நிறைய வழக்கு இருக்கு. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தினுடைய பின்னணியை போய் பாருங்க. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அப்படிங்கிறது குஜராத்தில் நடந்ததோட பின்னணியை போய் பாருங்க. மேலவளவு படுகொலை பாருங்க, அது நம்ம பரமக்குடி அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் பாருங்க, இப்ப மணிப்பூர் கலவரத்தை பாருங்க. இங்கெல்லாம் அரசியல், இது ஏதோ இது மக்கள் அப்படிங்கிறது. அரசியலமைப்பு சட்டம் தெளிவா சொல்லுது. ஆர்டிகல் 14 சொல்லுது, 15 சொல்லுது, 16. இந்த ஒட்டு மொத்தமா இந்த ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 5 14 15 16 17 18 இந்த 5 அந்த இதை ஸ்ட்ராங்கா ஒரு மனுஷன் உள்வாங்கிட்டானா, அதே மாதிரி இந்தியாவினுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரியாம்பிள் இருக்கக்கூடிய ஒரு 3 வார்த்தை லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இதை மட்டும் உள்வாங்கிட்டானா ஒரு பிரச்சனை இருக்காது. சாதிய அரசியல் இருக்காது, மதவாத அரசியல் இருக்காது. எல்லாரும் சூப்பருங்கன்னு வந்துடும். எல்லாரும் யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது மைண்ட் செட், இது வார்த்தையா இருக்கக்கூடாது, உணர்வா இருக்கணும். இது வெறுமனே வார்த்தையா மாத்திரம் இருந்துடக்கூடாது, சரியா? இந்த அன்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், நேசம்ங்கிறது அதையே கொச்சப்படுத்துற மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரு அன்புங்கிறது, ஒரு காதல்ங்கிறது, ஒரு நேசங்கிறது, ஒரு கணவன் மனைவி ஆகிறது, ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுன்றதெல்லாம் அது வந்து தார்மீக அன்பு. அது யார் மீது எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. ஆனா அதையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொச்சப்படுத்துறோம் சில காரியங்கள்ல அந்த மாதிரி இருக்கிற விஷயம். இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா பெற்றோர்கள் மனம் பாதிக்கும்படியே செய்யக்கூடாது.
சரியா? பெற்றோர்கள் மன பாதிக்கும்படியாக செய்யக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நீ வந்து அதை தெரியப்படுத்தி சரியானவனானு தேர்ந்தெடுக்கணும், சரியானவனானு தேர்ந்தெடுக்கணும். அதன் மூலமா நீங்க பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த அரசியலை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு பசிக்காக போராடுவான்னு போய் பாருங்க. போன முறை ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டவங்க அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்கள வந்து கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கான சரியான சாப்பாடு கொடுக்கல, அவங்களுக்கு சரியான வந்து நியூட்ரிஷனான ஃபுட்டு கிடைக்கல. மயங்கி விழுந்துருச்சு. தண்ணி கூட கொடுக்கல, வைக்கலாம், மயங்கி விழுந்துட்டாங்க. ஆனால் எவ்வளோ பணம் இருக்குங்க இங்கே, எவ்வளோ பணம் இருக்கு. ஒலிம்பிக் கமிட்டியினுடைய மெம்பரா இருக்கிறவங்க யாரு? நீதா அம்பானி. யாரு? நீதா அம்பானி. 5000 கோடியில திருமணம் நடத்துறாங்க இல்லையா? அப்ப எத்தனை அந்த மாதிரி விளையாட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய உபகரணங்களை அந்த மாதிரி பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல், கல்வியில அரசியல் இருக்கு. பெற்றோர்கள் புரிஞ்சுக்கறல, பெற்றோர்கள் புரிஞ்சுக்கல. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ரேங்க்னா ஒருத்தன் தாயா? 34 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா? ஒரு கிளாஸ்ல 34 பேர் இருக்காங்க, 34 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் ரேங்க்னா ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் ரேங்க்னா ஒண்ணுதான். சரி, எல்லாருமே ஐஏஎஸ் ஆக முடியுமா? எல்லாருமே குரூப் 1 அப்படிங்கிறதுல ஆக முடியுமா? ஸோ ட்ரை பண்றதுங்கிறது வேற, நான் குறை சொல்லல. ட்ரை பண்றதுங்கிறது வேற. பட் ஏன் அனிதா சாகணும்? ஒரு கேள்வியை கேளு. ஏன் அனிதா சாகணும்? ஏன் அடுத்த வருஷம் ட்ரை பண்ண, அடுத்த வருஷம் ட்ரை பண்ண. அதுக்காக மடைமாற்றம் செய்யல. ஏன் இன்ஜினியரிங் போ, ஏன் அக்ரிகல்ச்சர் போ. அந்த பொண்ணோட விருப்பம் மருத்துவர் தான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஏன் ட்ரை பண்ண? 55 வயசுல கூட நீட் எழுதலாம்னு சொல்றான்ல. 55 வயசுல கூட நீட் எழுதலாம். ஏஜ் இல்ல, ஏஜ் ஃபேக்டர் கிடையாது இல்ல. அப்ப இருந்து தாக்கு பிடிப்பா, சாகாதுப்பா, தாக்கு பிடிப்பா. ஏன் இன்னைக்கு வந்து உயர்ந்த மதிப்பெண் படிச்சவன் மட்டும்தான் சர்வே பண்றானா? அவன் போய் எங்கேயோ வெளிநாட்டுல போய் கொஞ்சம் அப்படியே ஒட்டிட்டு இருந்துடுறான். ஆனா உண்மையாவே சரியா, இன்னைக்கு பாட்டு பாடுறவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கான். விளையாடிக்கிட்டு இருக்கிறவன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறவன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். டிரா பண்றவன், டிராயிங் இருக்கிறவன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். பேசுறது புரியுதா? இங்க சர்வைவல் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நாட் ஒன்லி எஜுகேஷன். எஜுகேஷன்ங்கிறது ஒரு பேஸ், எஜுகேஷன்ங்கிறது ஒரு பேஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு மட்டும்தான் கிடையாது. அது வந்து ஏதோ பயங்கரமா சூப்பரா அந்த மாதிரி மட்டும்தான் கிடையாது. அதெல்லாம் எடுத்துக்கணும். எல்லாருமே ஐஏஎஸ் ஆயிட முடியாது, எல்லாருமே ஐபிஎஸ் ஆயிட முடியாது, எல்லாருமே குரூப் 1 டாப்பர் ஆயிட முடியாது, எல்லாருமே குரூப் 4 ஆயிட முடியாது. நம்ம ட்ரை பண்ணணும். எது நமக்கு கிடைக்குதோ அதுல சர்வே பண்ணணும், அடிக்கணும். அப்படி அப்படி அது வந்து மிஸ் ஆகுதா, எது நமக்கு கிடைக்குதோ அதுல போய் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது, பயிற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த முயற்சி பயிற்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா நீங்க நினைச்சதை சாதிக்கலாம். நேற்று உங்ககிட்ட கௌதம் பேசினா அப்படியே பேசினாரா இல்லையா? எனக்கு ஆத்மார்த்தமா இருக்குன்னு சொன்னாரா? என் ஊர்ல வேலை பார்க்குறேன், காரைக்குடியிலே வேலை பார்க்குறேன். இங்க மட்டும் நான் வரலைன்னா, நீங்க அந்த இடத்துல நான் சப்போர்ட் பண்ணலைன்னா, அந்த இடத்துல நான் வராம இருந்திருந்தேன்னா நேரம் எப்படி இருந்திருப்பேன். இதுதான் அச்சீவ்மெண்ட்ஸ். நம்மகிட்டே இருக்கு பாருங்க. பெற்றோர்கள் என்ன மாதிரி இருக்கிறாங்க, திணிக்கிறாங்க. ஏன்னா கடை வாங்க போயிட்டு வந்துட்டு இந்த ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்றாங்க, 17 வருஷம் பிரின்சிபலா இருந்திருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் பார்த்த எல்லா பள்ளிகளிலுமே சரி, சென்னையில, மதுரையில, காரைக்குடியில இருந்த எல்லா பள்ளிகளிலும் பெற்றோரை விளையாட அனுமதிக்கிறது இல்லை, கரஸ்பாண்டன்ட் அனுமதிக்கிறது இல்லை, பிரின்சிபல் அனுமதிக்கிறது இல்லை, டீச்சர்ஸ் விளையாட அனுமதிக்கிறதே கிடையாது. கல்ச்சுரல்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே பார்த்தாலும் திறமை இருக்கிறவன கல்ச்சுரல்ஸ் இல்லை. அந்த ஒண்ணும் இல்லாம படிக்காம அப்போ நம்ம ஒரு பேருக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வா. ஆனா உண்மையாவே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன்ட்ட சூப்பரா குவிஸ் இருக்கும், சூப்பரா வரைவான், ஏதோ இருக்கும் அவட்ட படிக்கிறவன்ட்ட இருக்கும். பட் அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ற வரதே கிடையாது. அப்படியே இருந்தாலும் கூட அந்த பிடி பீரியட பூரா மேத்ஸ் டீச்சருக்கு கொடுத்துறது, கெமிஸ்ட்ரி டீச்சர் கொடுத்துறது, பிசிக்ஸ் டீச்சர் கொடுத்துறது. அவனுடைய அல்டிமேட் எய்ம் வந்து ஒன்லி ஸ்கோர். அந்த முதல் ஒரு 600க்கு 590 மார்க் வாங்கிட்டு அந்த ஸ்கூல் சூப்பர் ஸ்கூல். சரி, அந்த 590 மார்க் வாங்கினவெல்லாம் எப்படி ஒரு 30 வருஷமா ஸ்கூல் வச்சு நடத்துறீங்களே, அவெல்லாம் நீ என்ன பண்ணிருக்கிறான், இப்ப என்னவா இருக்கிறான் போய் தேடி பாருங்க. எத்தனை ஐஏஎஸ் இருக்கிறான், எத்தனை ஐஐடிஎன்ஸா இருக்கிறான், எத்தனை பேர் ஒரு கோலோச்சர் மாதிரி இருக்கிறான்னா மினிமமா தான் இருக்கும், ரொம்ப மினிமமா இருக்கும். அதுவும் அவனுடைய இண்டிவிஜுவல் எஃபோர்ட்டா இருக்கும், அவனுடைய பெற்றோரோட வழிநடத்துதலாம் இருக்கும், அவன்கிட்ட பணம் இருக்கும். இந்த நிறைய பேராமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு தான் சொல்றது என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னா. இப்ப கூட கேபிட்டல் சிட்டி எதுங்க, ஸ்போர்ட்ஸோட கேபிட்டல் சிட்டி எது? நல்லா பேசுங்க. சென்னை தான். பேங்கிங் கேபிட்டல் சிட்டி எது? சென்னை தான். மெடிக்கல் கேபிட்டல் சிட்டி எது? சென்னை தான். ஓரளவுக்கு ஏதோ தமிழகம் முன்னேறிட்டு வருது. ஸோ தமிழகம் முன்னேறது அப்படிங்கிறது அதை கூட இப்ப புதுமை பெண் திட்டம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. உடனே அதை வந்து மாற்று எப்படி பேசுறாங்கன்னா, இது வந்து அரசியல், அவன் தானே ஓட்டு போடுவேன், அடுத்து அவனுக்கு காசு கொடுத்தா தானே ஓட்டு போடுவேன். யங்ஸ்டர்ஸோட அந்த வாக்கு வங்கியை ஈர்க்கிறதுக்கு தான். ஐயா எப்படியா நீ பாக்குற, எப்படிலாம் நெகட்டிவாவே பாக்குற, புரியுதா நான் பேசுறது?
ஸோ கொடுக்காம இருந்தாலும் இங்கே கொடுக்கறது இல்லை, கொடுக்கலாமே ஏன் கொடுக்கணும் சார்? ஏதோ ஒரு 1000 நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுங்க. நம்ம நினைக்கிறோம் 1000 ரூபாய் தானே நினைக்கிறோம். 1000 ரூபாய் 1000 பேருக்கு அது 1 லட்சம். 1000 ரூபாங்கிறது அந்த 1000 பேருக்கு 1 லட்சம் ரூபாய். அது சரியா? 1000 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருந்தாவே சாமானியர். இன்னைக்கு போய் அம்மா உணவகத்தில் போய் சாப்பிடலாமா இல்லையா? சாப்பிடலாமா? சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு 5 ரூபா 10 ரூபா இருந்தாவே 3 வேற சாப்பிடலாம்ல. அப்புறம் 1000 அப்படியே டிவைடட் பை 5 அடிச்சு கொடுங்க. 1000 5ஆல் அடிச்சு கொடுங்க. அவன் உசுரோட இருந்தாவே போதும்பா. பட்னியால செத்துட்டு இருக்கிறான், நல்ல உடை இல்லாம இருந்துட்டு இருக்கான், நல்ல மருத்துவம் இல்லாம இருந்துட்டு இருக்கான். நல்ல விஷயம் இருக்கா? மெடிக்கல்ல நல்லா தமிழகம் நல்லா இருக்கா? இருக்கா இல்லையா? இதை சொல்லணும்ப்பா, இதை சொல்லணும். அது எந்த கட்சி ஆளுதுன்னு பார்க்க கூடாது. எந்த ஊர்ல என்ன நல்ல விஷயம் இருந்தாலும், அது பிஜேபி ஆளுனாலும் நல்ல விஷயத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட விதைக்கணும். அந்த ஊர்ல அப்படி பண்றான்ல பண்ணு, ஆம் ஆத்மி அந்த ஊர்ல பண்றான்ல பண்ணு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு டெக்னாலஜி அவ்வளவு இருக்கு. ஆனா மாணவர்கள் வந்து மடைமாற்றம் செய்யப்படுறாங்க. என்னைக்கு இந்த சமுதாயம் வந்து எல்லாரும் ஒண்ணு நினைக்குதோ, ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது, ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை என்னைக்கு சரியா அந்த சமுதாயம் புரிஞ்சுக்குதோ, அப்பதான் அந்த சமுதாயம் மனித சமூகமா இருக்க முடியும். இல்லைன்னா மிருக சமூகம் தான். சொந்த மகளையே காவு வாங்குறது, சாதியத்திற்காக வெட்டி வீழ்த்துறது, கொடூரமா கொலை செய்யறது, நாடக காதல் அப்படிங்கிற ஒரு பச்சை குத்துறது, அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த அன்பு அப்படிங்கிறது, நேசம் அப்படிங்கிறது, அதே மாதிரி சாதிய அந்த மாதிரி உணர்வை தூண்டி விடுறது, எல்லா சாதியிலையும் தூண்டி விடுறது. இன்னொன்னு மடைமாற்றம் பண்ணி அறிவிலியா பேசுறது. இந்த ஸ்காலர்ஷிப்னாவே இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்கு. இடஒதுக்கீடுங்கிறதே இன்னும் படிச்சவங்க மத்தியிலே புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இடஒதுக்கீடுங்கிறது எதற்காக கொடுத்தாங்கன்ற கான்செப்டே புரிய மாட்டேங்குது. 69% இடஒதுக்கீடுல 50% யாருக்கு இருக்குங்கிற அந்த புரிதலே இல்லை. உள்ஒதுக்கீடு எதுக்காக கொடுத்தாங்கன்றது தெரியல. அந்த சாதிகள்லயே அந்த சாதி இன்னும் ரொம்ப கீழானவர்களா இருக்கிறார். சரியா? ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது பொருளாதாரத்துல இருக்கணும்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கங்களேன். பொருளாதாரத்தின் அடிப்படையில இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. ஆனா சில சீர்திருத்தங்கள் பண்ணணும். எப்படி சீர்திருத்தம் பண்ணலாம் தெரியுமா? இப்ப ஷெட்யூல் காஸ்டுக்குன்னு ஒட்டுமொத்தமா கொடுக்குறாங்கல்ல, புரியுதா நான் சொல்றது? பிசிக்குன்னு ஒட்டுமொத்தமா கொடுக்குறாங்கல்ல, அந்த பிசியில ஒட்டுமொத்தமா கொடுக்கறத பொருளாதாரத்தையும் ஒரு பேராமீட்டரா கொண்டு வந்துக்கணும். எப்படி பேராமீட்டரா கொண்டு வந்துக்கணும் தெரியுமா? இப்ப ஒரு பிசியில ஒருத்தர் இருக்காருயா, அவர் ஆல்ரெடி அவர் டாக்டரா இருக்காரு, அவங்க மனைவி டாக்டரா இருக்கு. அப்ப 2 பேர் டாக்டர் ஆயிட்டியா, உன் சம்பளம் எப்படி இயர்லி ஒன்று இருக்கும், ஆண்டு வருமானம்ன்றது இவ்வளவு இருக்கும். அடுத்து அவரை 3வது ஒரு நபர் வரும்போது அவர் தான் அதை பயன்படுத்துறாருன்னா அவர் தான் பயன்படுத்திட்டு போய்வாரு. அதே பிசி கேட்டகரியில வழியே தெரியாம எந்த விதமான வாய்ப்புமே இல்லாம ஒருத்தர் அடி வாங்கிட்டே இருப்பேன். பேசுறது புரியுதா? ஒருத்தர் அடி வாங்கிட்டே இருப்பான். அப்ப அதுல சீர்திருத்தம் கொண்டு வரக்கூடாது. ஒரு குடும்பத்துல 2 பேரு ஆல்ரெடி நீ என்ன ஆயிட்ட இல்ல, ஒரு பொருளாதாரத்துல தண்ணீரை அடைஞ்சிட்ட. பொருளாதாரத்தை இனி வந்து நீ ஓப்பன்ல ஓடு, நீ வந்து எதுல ஓடு? ஓப்பன்ல வா. 69% இடஒதுக்கீடுல வராது. அப்படி ஒரு மாற்றம் கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சர்வைவல் இந்த ஃபிட்டஸ்டுக்காக சொல்றேன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்காக சொல்றேன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஆனா உண்மையாவே இடஒதுக்கீடு எங்க பின்பற்றப்படுகிறது தெரியுமா? படிச்சவன் புள்ள தான் படிச்சுக்கிட்டே இருக்கு, படிச்சவன் புள்ள தான் டாக்டர் ஆகுது, படிச்சவன் புள்ள தான் இன்ஜினியர் ஆகுது, படிச்சவன் புள்ள தான் லாயர் ஆகுது. அந்த குடும்பம் தான் 4 பேர் போயிட்டு இருக்கான். அவனால தாக்கு பிடிக்க முடியல. இந்த நீங்க காசு கட்டுறதுனால உள்ள வந்து உட்காந்துருக்கீங்க. பேசுற புரியுதா? உங்களால ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்காக தான் உள்ள வர்றீங்க. ஆனா அரசாங்கம் அவ்வளவு கொடுக்குதுங்க இலவச பயிற்சி. ஆன்லைன்ல இன்னைக்கு அவ்வளவு கொட்டி கிடக்குது. திறமையானவங்க போய் உட்காருங்க, நல்லா படிங்க, வாய்ப்பை பயன்படுத்துங்க. அந்த மாதிரி சரி, எவ்வளவுதான் இலவசமாயே கொடுத்தாலும் எவ்வளவு பேர் பாக்குற, எவ்வளவு பேர் பயன்படுத்துறீங்க? இலவசமாயே கொடுத்தாலும் அந்த Facebookல லைவ் ஆயிட்டு இருக்கு. நல்ல விஷயம் தானே பேசுறோம். ஸோ நேரத்தை நம்ம வந்து இது கிடைக்கிறது. இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த சமுதாயத்துக்கு ஏதாவது கொடுங்க. அதான் சொல்றேன், ஐயோ இப்படி பேசினா நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவேன், ஐயோ கொண்டு போடுவேன். எத்தனை நாள் இப்படி வந்து கோழைத்தனமாவே இருந்துட போறோம். சரியா? அதாவது கோழைகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சாகுது. இது வீரனா இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு நாள் தான் எதிர்த்து நின்னாங்க. அந்த அம்மா எதிர்த்து நின்னாங்க, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நல்லா துணிச்சலா இருங்க. முதலிடத்துல இருக்குது யாரு? நல்லா பேசுங்க. அமெரிக்கா டோட்டல் எவ்வளவு? 126. சீனா டோட்டல் 91 மொத்த பதக்கங்கள். ஆனா இங்க எது எடுத்துக்கொள்ளப்படும் சொன்னா தங்கம் தான். தங்கம் யாரு அதிகமா வாங்கியிருக்கிறாங்க அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில? அமெரிக்கா வந்து 40ங்க, சீனாவும் 40ங்க. ஆனா இதுல ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து சில்வர்ல 44, இவங்க சில்வர்ல வெறும் 27.
இல்ல அதான் மேம், இல்ல நான் இங்க கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. எது அப்படி இல்லை? ஆமா ஆமா, அது ஓகே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்க வந்து பாயிண்ட்ஸ் தான். ஸோ தங்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு, 40 ஈக்குவலா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில வேரியேஷன்ஸ் வந்துருச்சு பாருங்க. அவங்க 44, இவங்க 27. ஸோ டோட்டலி அதே மாதிரி அவங்க 126, இவங்க 91. அப்ப யார் முதலிடம்? அமெரிக்கா முதலிடம். அமெரிக்கா முதலிடம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சீனா 2வது இடம், ஜப்பான் 3வது இடம். ஜப்பான்லாம் போய் பாருங்க, அந்த நாடெல்லாம் போய் நீங்க போய் அந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த இதெல்லாம் பாருங்க. அவெல்லாம் வந்து எப்படா நிலச்சரிவு வரும், எப்படா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எரிமலை வெடிக்கும், எவ்வளோ அந்த மாதிரி தொடர்ச்சியா நிலநடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நாடுகள்ல வாழ்றாங்க. ஆனா நம்ம நாடுகள், நம்ம ஊர்ல சூப்பரான நிலமைப்பு இருக்குங்க. காட் வந்து கடவுள் வந்து நல்லா ஆசீர்வச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஊர்னா இந்தியாவை சொல்லலாம். ஏன்னா இந்தியான்றது ஒரு சப்கான்டினென்ட், இங்க எல்லாமே இருக்கு. தீவுகள் இருக்கிறான்ல, எப்படா கடல் வந்து அடிச்சு மூழ்க வைக்குன்ற அந்த நாடு அடிக்கிறான்ல. ஜப்பான்ல போய் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எரிமலைகள். ஜப்பானை சுத்தி எரிமலை. அதுவும் 1945ல அப்படியே ஒட்டுமொத்தமா வாஷ் அவுட் பண்ணாங்க பெரிய நகரங்களை. நாகசாகிலையும் குருசாமியெல்லாம் குண்டு போட்டு எல்லாரையும் அதெல்லாம் அடிச்சு புடிச்சு தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்கல்ல. ஜப்பான் 3வது இடம். ஆஸ்திரேலியா பாருங்க, ஒரு தீவு. ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது அது 4வது இடம். பிரான்ஸ் 5வது இடம். 5வது இடம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 5வது இடம். அப்படி அடிப்படையில் 71வது இடம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. 1 + 5 6 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. ஸோ தனிநபரில் டாப் 3 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் தனிநபராக ஒருவர் 5 பதக்கம் என்றதே அதிகபட்சமாக உள்ளது. அடுத்து 5 பேர் தலா 5 பதக்கங்களும் 9 பேர் தலா 4 பதக்கங்களும் என்று டாப் 3 வரிசையை நிறைவு செய்துள்ளனர். எஞ்சிய போட்டியாளர்கள் 3 முதல் 1 பதக்கம் வரை கைப்பற்றியுள்ளனர். அதுல முதலிடத்தில் இருக்கிறது 5 பதக்கங்கள் பெற்றவர் சீனா. சீனா நீச்சல் வீராங்கனை, ஏற்கனவே பிலிப்ஸ் அவரும் நீச்சல் தான் பார்த்தோம். நீச்சல் வீராங்கனை அப்படிங்கிறது யூ பை ஜாங். அப்ப யூ பை சாங் அப்படிங்கிறவங்க சீனா. யூ பை சாங் அப்படிங்கிறவங்க சீனா. இவங்க தான் ஒரே இதுல 5 பதக்கங்கள் பெற்றிருக்கிறாங்க, 5. அதுக்கப்புறம் நீச்சல் வீரர் 2வதுல நீச்சல் தான் லியான் மர்ஜென்ட். இவங்க பிரான்ஸ். லியான் மர்ஜென்ட் அப்படிங்கிறவங்க பிரான்ஸ். இவங்களும் 5 பதக்கம். எத்தனை பேர் 5 பதக்கம் வாங்கியிருக்காங்க? 5 பேர் 5 பதக்கம் வாங்கியிருக்காங்க. 5 4ன்றது 9 பேர். 4ங்கிறது 9 பேர். அப்ப 5ல வாங்கினது லியான் மர்ஜென்ட். அதுக்கப்புறம் அமெரிக்க நீச்சல் வீரர் டோரி ஹஸ்க் அப்படிங்கிறவர் நீச்சல் வீரர் 5 பதக்கம் வாங்கியிருக்காரு. டோரி ஹஸ்க். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் வீராங்கனை தான். நீச்சல் வீராங்கனை மோலி கலாகன் ஆஸ்திரேலியா. 5. மோலி கலாகன் அப்படிங்கிறவங்க ஆஸ்திரேலியா 5. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீகன் ஸ்மித், இவரும் அமெரிக்கா 5. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங்ல தான். அப்ப 5 வாங்கினவங்க எல்லாருமே எதுல தான்? ஸ்விம்மிங்ல தான் வாங்கியிருக்காங்க. அப்ப ஸ்விம்மிங்கிறது எதுல வருது? தனிநபர்ல வருது. இதுல வருது, தனிநபர்ல வருது. 5 பேரு 5 பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதே போல ஜிம்னாஸ்டிக். இந்த ஜிம்னாஸ்டிக்லயும் நீச்சல்ல தாங்க அதிகமான பதக்கம், வேற எந்த இதுலயும் கிடையாது. ஜிம்னாஸ்டிக் அப்படிங்கிறதுல நான் 9 பேர் 4 பதக்கங்களை வாங்கியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஞாபகம் வச்சு முக்கியமானது இது பாரிஸ்ல நடந்து முடிஞ்சது. எத்தனையாவது? 33வது. அடுத்து 34வது எங்க நடக்குது? அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. 35 எங்க நடக்குது? ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேன்ல. அபினவ் பிந்த்ராவுக்கு கௌரவம் போடுங்க. அபினவ் பிந்த்ரா தனிநபர் தங்கப்பதக்கம் வாங்கினார் இல்லையா? சோ தனிநபர் தங்கப்பதக்கம் என்றவர் எதுல? ரைபிள் ஷூட்டிங்ல வாங்கியிருந்தாரு. அபினவ் பிந்த்ரா 41 வயசு. ஒலிம்பிக் ஆர்டர் விருது வழங்கி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கௌரவித்துள்ளது. ஒலிம்பிக் ஆர்டர் விருது பெற்றவர் யார்? கண்டிப்பா கேட்பாங்க. ஒலிம்பிக் ஆர்டர் விருது பெற்றிருக்கிறவர் யாரு? ஒலிம்பிக் ஆர்டர் அப்படிங்கிற விருது பெற்றிருக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா மேம், ஒலிம்பிக் ஆர்டர் ஆமாம், ORDER ஒலிம்பிக் ஆர்டர் அவார்ட். சரியா? யார் வாங்கியிருக்கா? ரொம்ப முக்கியமானது. ஒலிம்பிக் கமிட்டியின் 142வது அமர்வின் போது அவருக்கு இந்த கௌரவம் அளிக்கப்பட்டது. 142வது அமர்வு, அதாவது உங்களுடைய சிட்டிங், அதோட மீட்டிங் 142வது மீட்டிங் வச்சுங்க. ஒலிம்பிக் கமிட்டியோட 142வது மீட்டிங். ஏற்கனவே பழைய ஒலிம்பிக் அப்படிங்கிறது 776 776. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
மாடர்ன் ஒலிம்பிக் அப்படின்னு கேட்டாவே 1896. 1896 மாடர்ன் ஒலிம்பிக்கோட ஃபாதர் யாரு? கோப்பர்டின். சொல்லுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானவர். லின் யூவுக்கு தங்க பதக்கம். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். ஸோ பேசுனது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. 50 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம கிளாஸ் கன்டினியூ பண்ணி 50 நிமிஷம் ஆகுது. ஸோ ஒன்று எழுதி வச்சுங்க. இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேசம், பங்களாதேஷ் குறித்து நம்ம பேசணும். நட்வர் சிங் அப்படிங்கிறவர் முன்னாள் என்ன அமைச்சராக இருந்தார்? பேசுங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். எந்த காலகட்டத்தில் இருந்தார்? 2004-5. எந்த கட்சியில் இருந்தார்? நல்லா பேசுங்க. புதிய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பங்களாதேஷ். புதிய தலைமை நீதிபதியாக யாரு பதவியேற்றிருக்கிறா அப்படின்னு கேட்டா எழுதி வச்சுக்கணும், முக்கியமானது. சையத் ரைஃபாத் சையத் ரெஃபாத், த நியூ CJI, அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ யாரு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சையத் ரஃபாத் அப்படிங்கிறவர் தான் அங்க இருக்கிறாரு. பங்களாதேஷ். ரஷ்ய எல்லைக்குள் தொடர்ந்து முன்னேறும் உக்ரைன் ராணுவம். தொடர்ந்து அப்படிங்கிற மாதிரி முன்னேறாங்களா? அமெரிக்க தேர்தலில் குழப்பம் ஏற்படுத்த ஈரான் முயற்சி, ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ஸோ ட்ரம்ப் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? ரிபப்ளிக். நல்லா பேசுங்க. ரிபப்ளிக். அங்க யாரு வேட்பாளர்? டெமோக்ராட்டிக் கட்சி வேட்பாளர் யாரு? கமலா ஹாரிஸ். யாருங்க? கமலா ஹாரிஸ். யாரு வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு? டிம் வால்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். பாகிஸ்தான்ல பிரபலமாகும் சைவ உணவுகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, பிரபலமாக்குறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். ஸோ கிளாஸ்ல நடத்துனதெல்லாம் நல்லா கவனிச்சுங்க. எவ்வளவு கூடுதல் விஷயம் பேசணும்னு பாருங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த TNPSC Group 2 படிக்கிறவங்க முழு கவனம் தமிழ்ல வைங்க. ஸோ இன்னையில இருந்து கூட நான் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். இன்னும் சரியா 30 நாள், எக்ஸாக்டா 30. ஏன்னா இன்னைக்கு வந்து 12ஆம் தேதியில இருக்கிறோம். இந்த 12ல இருந்து அடுத்த 12, எப்பவுமே 13ஆம் தேதி எதையுமே படிக்கக்கூடாது. குரூப் 2க்கு 13ஆம் தேதி எதையுமே படிக்கக்கூடாது. 14ஆம் தேதி போய் எக்ஸாம்ல நல்லா கிளாரிட்டியா கொடுக்கணும். அப்ப இந்த 12 30 நாளை சரியா பயன்படுத்துங்க. 30 நாள்ல ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிச்சா 180 மணி நேரம் இருக்கு. 180 மணி நேரம் இன்ட்டு 180 கேள்விகள் அப்படிங்கறத வச்சுங்க, டார்கெட்டா வச்சுங்க. 180 மணி நேரம் 180 கேள்விகள் டார்கெட்டா வச்சுங்க. 150 தாண்டிட்டீங்கன்னா வந்துடலாம். ப்ரிலிம்ஸை பொறுத்தல 150 அடிச்சாவே கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கணும். அதுல நம்ம சரியா பண்ணிருக்கணும். அப்ப தமிழ் தான் 100. முழு டார்கெட் வந்து தமிழா தான் இருக்கணும். தமிழ் தான். நீங்க என்னதான் ஏறி அடிச்சாலும் GK பொறுத்தவரை 20% வந்து கடினமான கேள்விகள் இடம்பெறும். 20%. நான் சொல்ற 75 கேள்விகள்ல 20% கடினமான கேள்விகளா இருக்கும். 75 கேள்விகள்ல. அப்ப 70ன்னு வச்சுங்களேன். 70 × 2 அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு 7 2 14 கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருந்து எப்படி கேட்டாங்க எடுத்தாங்கன்றது தெரியாத மாதிரி தெரியும். அப்ப நீங்க டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழ் 100. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். மேத்தமெட்டிக்ஸை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்ப 125 வந்துருச்சு இதுலயே. அதுக்கப்புறம் நீங்க பாலிட்டி யூனிட் 8, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி அண்ட் INM, இந்த மாதிரி விஷயங்கள் யூனிட் 9 அப்படின்றத டார்கெட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்பவும் போல. கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் ஃபார் குரூப் 1 குரூப் 2ல. ஏன்னா இப்ப நம்ம பேசுனதெல்லாம் இப்ப நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசுனது தெரியுமா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏதோ காழ்ப்புணர்ச்சியில பேசுறதெல்லாம் கிடையாது. இப்படிதான் உங்களுக்கு டைட்டில் கொடுப்பான், இப்படிதான் தலைப்பு கொடுப்பான். அப்ப நீங்க தலைப்பு கொடுக்கும் போது நான் பேசுன மாதிரி அந்த கான்செப்டை உள்வாங்கிட்டு கற்று எழுதணும். அந்த இடத்துல நீ சாதியவாதியா இருந்துடக்கூடாது, மதவாதியா இருந்துடக்கூடாது, மொழிவாதியா இருந்துடக்கூடாது, இனவாதியா இருந்துடக்கூடாது. சரியா? நீ வந்து ஒரு நல்ல என்ன சொல்லணும், ஒரு நியூட்ரலா இருக்கணும். நியூட்ரல், எல்லாருக்கும் தேவைப்படுறவரா இருக்கணும். சமூக அந்த மேம்பாடு அடையக்கூடிய மனசு அந்த மாதிரி இருக்கிறவரா இருக்கணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். தம்பி இந்த போர்டு ஆன் பண்ணிடுங்க. ஸோ கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ஓவர்.